ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் இவரும் வந்து ஒண்ணா உட்காந்து வந்து பேசுறோம். ஆமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. டிராவல்லே வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அப்டேட் தான். குட் ஆர் பேட் ரெண்டுமே இருக்கு. ஸோ அந்த விளாக் தான் நீங்க வந்து பார்க்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இப்போ வாங்க வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். போலாம். ஃபர்ஸ்ட் குட்டான விஷயம் சொல்லிடலாமா இல்லை பேடான விஷயம் சொல்லிடலாமா? குட்டான விஷயம் சொல்லலாம். பாருங்க. இல்லை, இப்போ குட்டான விஷயம் சொல்லிட்டா நம்ம அதை அவங்க பார்த்துருவாங்க. அப்புறம் அந்த குட்டான வைப்லேயே இருப்பாங்க. டக்கு அந்த ஒரு அந்த விஷயம் மாற்றி சொல்கிறப்போ ரொம்ப சேட் ஆயிடுவாங்க. என்னடா அது இப்போதான் நல்ல விஷயம் சொன்னாங்க, அதுக்குள்ளே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அதனால ஃபர்ஸ்ட் சேடானதை சொல்லிடுவோம். அந்த சேடான வைபிள் இருந்து விஷயம் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள அதுக்கப்புறம் டப்புன்னு அவங்கள ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு குட் விஷயம் சொல்லிடுவேன். ஓகேவா? சொல்லிடு. சேடான விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து நாங்க வந்து எப்படி கப்பிள்ஸ் எந்த மாதிரி வரும், எங்கள் லைஃப் எப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நிறைய பேர் வந்து அக்கா என் லைஃப் இப்படி தான் இருக்குது, நானும் இப்படி தான் போயிட்டுருக்கேன், என்னை இப்படி தான் பார்த்துக்கிறாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் என்ன மாதிரியும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதுலேயும் வந்து சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் டவுட்ஸ். என்ன டவுட்ஸ் அப்படின்னா, எப்படி இறந்தாங்கன்னு ஒரு டவுட்டு. அதை ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம் வீடியோவில். பார்க்காதவங்களுக்கு தெரியலையாட்டுக்கு அது ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயம் வந்து இதே சொல்லியிருக்கோம். பட் வந்து அவங்க அந்த விளாக், ஏன்னா விளாகில் போன வருஷம் போட்டது இல்லையா, அது விளாகில் பார்த்துருக்க மாட்டாங்க, பார்க்கலையாட்டுக்கு, புதுசாக வர சப்ஸ்கிரைபர் ஆட்டுக்கு. அப்புறம் முக்கியமான என்னென்னா, இன்சில் என்ன போடுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இவர் தான் அதுக்கு பதில் சொல்லுவார். இன்சியில் நானா பதில் சொல்லுவேன்? அது கவர்மெண்ட் தாங்க பதில் சொல்லுவேன். ஐயோ, இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன போடுதோ, எதை போட சொல்லுதோ, அதுக்கு என்ன விளக்கமோ அதை நான் சொல்லிடுறேன். என் சைடில் இருந்து என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? எப்படி இறந்தாருங்கிறத ஆல்ரெடி பழைய வீடியோ சொல்லிட்டோம், மறுபடியும் சொல்லிடுறோம். அவர் வந்து சூசைட் இறந்துட்டார். ஓகேவா? அவ்வளோதான். அது ஏன்னா இறந்ததை பற்றி நம்ம இதோட எதுவுமே பேசக்கூடாது. விளக்கம் எல்லாம் கொடுத்தா வந்து என்ன அப்படின்னா, எல்லா பிரச்சனைகள் வேற மாதிரி ஆமா. வந்துரும். அதனால அது விளக்கம் வேணாம். ஏன்னா முதல்ல வீடியோவில் நாங்கள் ஷார்ட்டாக தான் வந்து சொல்லியிருப்போம். அதுதான் இப்படி தான் வந்து இறந்தாரு. ஆனால் வந்து அது வந்து எனக்கு அந்த வாழ்க்கை வந்து அமையாமல் வந்து போயிடுச்சு. அதை பற்றி பேசினோம்னாலே கொஞ்சம் எமோஷ்னலாக நிறையா வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கடந்து தான் வந்து இந்த லைஃபுக்குள்ளே வந்து வந்திருக்கேன். ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்த லைஃப். ஓகேங்களா? ஓகே, அது வந்து அந்த வீடியோ எமோஷனல் கட்டுங்க, அதை பற்றி பேச வேண்டாம். அதை பற்றி பேசினாலே இன்னும் ஷேட் ஆகிற மாதிரி எல்லாம் ஃபீல் வரும். அதனால அது வந்து அழிஞ்சு போனது, திரும்பவும் அது வராதது. அது வந்து அது பேசுறதுனால ஒரு அம்மன் ஜல்லிக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா, இனிஷியல். அது நான் சொல்லிடுறேன். அப்பா வந்து அவர் தான், சரி, இறந்தவர் தான். அதனால் அவரோட இனிஷியல் தான் போட முடியும். ஏன்னா குழந்தையிலேருந்து அந்த இனிஷியல் தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசு வரைக்கும் போட்டிருந்தாங்க. பரணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வயசு வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி தம்பி, பெரிய தம்பி இருமா, பெரிய தம்பி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்னமோ படித்தேன். தம்பி வந்து எல்கேஜி என்ன படித்தான். இவனுக்கு வந்து வேற தெரியும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவனுக்கு தெரியும். அந்த ஏஜில் தான் வந்து இறந்ததே. நம்ம அதாவது எனக்கு அடுத்த லைஃப் கிடைக்கும், அடுத்த லைஃப் நான் வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருந்தா நம்ம இன்சில் மாற்றலாம், அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு மைண்ட் செட்டில் இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய விஷயமா சில பேர்த்துக்கு தெரியலாம், ஆனால் எங்களுக்கு அது பெரிய விஷயமே தெரியல. ஒரு இன்சிடென்ட் கூட நடந்துச்சு. இந்த இன்சில் மாற்றுறதுக்கான ஒரு இடத்துக்கு, அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனோம், அங்கே வந்து இன்சில் மாற்றுற இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னா, என்னோட லைஃப்பை பற்றி அவங்களுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன், இப்படி தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ப்ரூஃப்லாம் கேட்டாங்க. நான் எப்போ நான் பிறந்ததெல்லாம் கேட்டாங்க. எனக்கு வந்து என்னப்பா என்ன கேட்டாங்க? பர்த் சர்டிஃபிகேட் ஓகே, இவங்க கிட்ட கேட்டாங்க. இவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இவங்க அம்மாவோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் சரி அதுக்காக ட்ரை பண்ணி கரூர் போகணும், எல்லாமே செஞ்சோம். ஆனால் வந்து கடைசியில் வந்து அப்போ யார் இருந்தா, அந்த யாருமா அந்த கவுன்சிலரு, அந்த அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இல்லைங்களா? கேக்குறாங்க. இப்போ நம்ம ஏரியாவா இருந்தா யாராவது பிடிச்சி பண்ணலாம். அங்கே யாரும் எனக்கு தெரியல. போய் அழிஞ்சு நான் அழுதுட்டு தான் நான் வந்தேன். அப்புறம் சரி எப்படியாவது ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே போய் ஆஃபீஸில் உட்காந்து அது அங்கே வந்து ஆகவே ஆகாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபீஸ் இருக்காங்க போங்கன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட போய் நான் நேர்மையாக இப்படி தான் என் உண்மை, இப்படி தான் நடந்துச்சு, என்னோட லைஃப் இப்படி தான், இப்படி குழந்தைங்க இருக்காங்க, 12th படிக்கிறாங்க, போன வருஷம் தான் எடுத்து
பாஸ்போர்ட். போன இப்படி எல்லா உண்மையும் சொல்லி இவர் யார் என்னங்கிறத நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து அந்த பாஸ்போர்ட்டே வந்து நான் கொடுத்தாங்க. ஏன்னா நம்பிக்கை இருந்தால் தான் கொடுப்பாங்கங்க அப்படி சொல்லி. அந்த இடத்துல வந்து அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் வந்து இன்சியல் மாற்றினா உங்களுக்கு இன்சியல் மாற்றாமல் இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் மாற்ற மாட்டீங்கல்ல, நீங்கள் இதே இன்சியல் தானே நீங்கள் போட்டுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. குழந்தைங்களுக்கு நான் வந்து இன்சியல் மாற்றிட்டேன். தம்பிங்களுக்கு இந்த இன்சியல் தான் போடுவீங்களா, மாற்ற மாட்டீங்க, ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வருமானலாம் கேட்டாங்க. நாங்கள் சொன்னேன், முதலே வந்து சொல்லிட்டேன் நான், தம்பிகளுக்கு இதே இன்சியல் தாங்க, நாங்கள் இருக்கிறது மாற்ற மாட்டோம், இருந்துட்டு போட்டோம், அதில் வந்து எந்த நாங்கள் ஒரு வந்து குளறுபடியும் மாற்றல, பண்ண வேண்டாம். இதே இன்சியல் இருந்துட்டு போட்டுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து அங்கேயே சொல்லிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதே அங்கே தான். அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே வந்து எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிங்க. இது இவ்வளோ பெரிய விஷயமான நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் இவர்கிட்ட தான் நான் வந்து கேட்கையில வந்து இது வந்து எனக்கு வந்து இது வந்து பெரிய விஷயமா தெரியல, இருந்துட்டு போட்டோம், ஒரு இன்சியல்னால என்ன, ஒரு இன்சியல்னால தலையெழுத்தே ஏன்னா மாறுதுன்னு அவங்க சொல்லுவாங்க, பர்த் அதெல்லாம் சர்டிஃபிகேட்ல சும்மா. இருந்து எல்லா ஆமா. ப்ரூஃப்லயும் வந்து அந்த எஸ்ங்கிற இன்சியல் தான் இருக்கு. எஸ்ங்கிறது என் இன்சியல், அவரோட பேர்ல எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால எஸ்ங்கிறதுக்கு எஸ் சரோஜான்னு வச்சுக்கலாம், அவர் பேரும் வந்து வச்சுக்கலாம் இல்லைங்களா, அப்பா எப்படி வேணா வச்சுக்கலாங்களா, எப்படி சன் ஆஃப் மகாலட்சுமியா, எம் குமரன் சன் ஆமா ஆஃப் ஆமா, அது அந்த அப்பா மாதிரி. அம்மா இல்லைனாலும் பிள்ளை இல்லை, அப்பா இல்லைனாலும் பிள்ளை இல்லை, சரிங்களா, 2 பேர் சேர்ந்தது பிள்ளை. அதனால வந்து இவங்களோட இன்சியல் தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. விருப்பத்துக்கு தகுந்தாப்புல இன்சியல் வச்சுட்டு இருக்காங்க. சில பேர் ஊரோட பேர் வந்து இப்பெல்லாம் வந்து அம்மா அப்பாவோட இன்சியல் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, அம்மா அப்பா 2 பேர் போட்டு. வச்சிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி வந்துட்டாங்க. தம்பி எல்லாம் பிறக்கிறப்போ அவன் 2008 பிறந்தாங்க. அப்பெல்லாம் அந்த அளவுக்குலாம் எனக்கு நாலேஜ் கிடையாது, மொபைலும் கிடையாது. நேம் வந்து இப்பெல்லாம் நம்ம மொபைலே பார்த்துக்கிறோம். அப்பெல்லாம் வந்து இந்த லெட்டர் கொடுத்தனா நியூமராலஜி படி எடுக்கணும்னு சொல்லிட்டு போய் அந்த கம்ப்யூட்டர் இன்னொரு முக்கியமான இந்த இன்சியல்லாம் அவங்களோட அடையாளத்தை கண்டுபிடிக்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு இடத்துக்கு போனா ஒரு 10 என் பேர் கார்த்தி வச்சுக்க, 10 கார்த்தி இருப்பான். கார்த்தின்னு சொன்னா எந்த கார்த்தி எந்திரிப்பான், எந்த கார்த்தி வருவான், அதுல எவனாச்சும் இன்சியல், இப்போ எம்னா எம், கேனா கே, எஸ்னா எஸ் அப்படின்னு சொல்லி அதுல வச்சு அடையாளத்துக்கு மட்டும்தான் அந்த இன்சியலை தவிர பெரிய அடமொழி வரலாறு அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள், ரொம்ப நிறைய விஷயம் இப்ப மாத்திக்கலாங்க. நம்ம இப்ப என் பேரே வந்து சரோஜான் இருக்கா, எனக்கு இந்த பேர் பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து சென்னை போனா இந்த பேரை வந்து மாத்திக்கலாம். இப்ப நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து அதை வந்து மாத்த விரும்பல, அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா குழந்தைங்களே இது ஒரு நாள் வரைக்கும் அதுக்கான கேள்வி வந்து கேட்கல, இனிமேல் அது கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, வேற டவுட்டே வேண்டாம். இன்சியல் வந்து அவரோட இன்சியல் எஸ் தான் நாங்கள் போட்டு தம்பி வந்து 2 பேருமே எழுதிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கேஎஸ் சேர்த்தலான்னு தான் இருந்தோம், இவர் வந்துட்டு வேண்டாம் எஸ்ஸே போட்டுட்டு போகிறாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, இவங்களை வளர்த்தி நான் படிக்க வச்சு வேலைக்கு போய் எல்லாமே நான் பார்க்குறத விட இது என்ன எனக்கு பெரிய விஷயமா அப்படின்ட்டு அவ்வளோதான் முடிச்சு. ஓகேங்களா, இந்த சாப்டர் வந்து முடிச்சு. அடுத்தது வந்து ஒரு குட் நியூஸ். நாங்க இந்த பேட் நியூஸே நீங்க கேட்டது கஷ்டமா தான் இருந்தது, ஆனா அதே சிரிச்சுட்டு சொல்றோம் அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறத நாங்க வந்து மைண்ட் செட் இப்போ சோகமாக்கு வந்துட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டு சொன்னா மட்டும் அது என்ன அந்த சேடு வந்து நல்லா இருக்க போதா? இல்ல, அவ்வளவுதான், அது நடந்துருச்சு, அது என்ன இருக்குதோ அதான் சொல்லியாச்சு, அந்த டியூஸ்ல சொல்லியாச்சு. ஸோ அது பேட்னா பேட், அவ்வளவுதான் முடிச்சு. ஓகேவா? இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், குட் நியூஸ் அப்கமிங் நடக்க போகுது. அதுக்கு அதை வந்து நான் வந்து இன்னைக்கு என்ன, நாளைக்கு வெள்ளி சனி, இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்க. ஆமா, ஞாயிற்றுக்கிழமைக்கு அதோட அப்டேட் வந்து கண்டிப்பா வந்து நாங்க கொடுக்குறோம். அது ஒரு இத்தனை வருஷத்துல நாங்க அதை நினைச்சதே கிடையாது உண்மையாலுமே. ஆனா வந்து நினைச்சதே கிடையாது, ஆனா வந்து நினைச்சதே கிடையாது, திடீர்னு தான். ஆனா எங்களுக்கான வாய்ப்பு அது வந்து கிடைச்சிருக்குது. நான் வந்து எவ்வளவோ கிடைச்சாலும், எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் வீடு கட்டினாலும், காசு கார் வந்து லட்சக்கணக்கில் வாங்கினாலும், நகை வந்து 10 பவுன் 20 பவுன் போட்டாலும் எங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷமே எங்களுக்கு அதில் சொல்லும்போது அதை விட சந்தோஷம் இதுதான் எங்களுக்கு. ஏப்பா, அது நாங்க 2 பேர் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆமா, மற்றதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமா தெரியல. நடக்க போற அந்த நல்ல விஷயம் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா நாங்க நினைக்கிறதே எங்க லைஃப்ல. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்பவுமே நாங்க சொல்றது எங்களுக்காகவும் சரி உங்களுக்காகவும் சரி, கண்டிப்பா அது வந்து நாங்க வந்து என்ன சொல்றது, நிறைய விஷயம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாமே நடக்கணும். அதுக்காக வந்து நாங்க வந்து கடவுள்கிட்ட நாங்க வேண்டிக்கிறோம். கண்டிப்பா அதோட அப்டேட் வந்து வரும். ஓகேங்களா? என்னடா பேட் நியூஸ் இவ்வளோ அகலமா சொல்லிட்டு குட் நியூஸ் ஷார்ட்டா குட் நியூஸ் என்னங்கறத சொல்லிட்டோம்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து என்ன இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால வந்து அது நடக்கிறப்ப எங்களை பிடிச்சவங்க அந்த குட் நியூஸுக்காக வெயிட் பண்ணுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது குட் நியூஸ் தான், உங்களுக்கும் குட் நியூஸாக இருக்கும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாத்தையுமே மீறின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துமே மீறி இது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயந்தான். எங்கள் யாருக்கு கிடைச்சதோ இல்லையோ எங்கள் 2 பேர்த்துக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஓகேவா? ஆமா. சரி ஓகே. இந்த எல்லாத்துக்கும் vlog கிடைச்சிருக்கு. இப்போ ரீசெண்டா எல்லாத்துக்குமே பார்த்துட்டு தான் இருக்கோம். நெறைய பேத்துக்கு அந்த மாரி ஆனா நடந்துட்டு இருக்கு. 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஆனா ஒய்ஃப். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒரு சில பேர் இருக்காங்க. அது வெளிய தெரியறதில்ல. ஆனா எங்க 2 பேத்துக்கு வந்து அது என்னங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது என்னங்கிறத மட்டும் நீங்க வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல பார்த்துக்கங்க. இன்னைக்கு பொழுது, நாளைக்கு பொழுது. இன்னைக்கு பொழுது போயிடுச்சுங்களா, நாளைக்கு பொழுது, நாளான்னைக்கு பொழுது. மேபி வந்து 2 சனிக்கிழமையே டேஸ். கூட குடுத்தாலும் குடுத்துருவோம்னு நெனைக்கிறேன். நம்ம வாயில வந்து அது தங்காதுல்ல. இல்ல சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டாம். வீடியோவே பாருங்க. தம்ப்லைன்ஸாவே பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அது என்னங்கிறது ஆமா. தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல தான் நாங்க உங்கள வந்து சந்திக்க போறோம். உங்கள இந்த விடைபெறுவது உங்கள் உங்கள் கார்த்தி கார்த்தி சரோ. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அக்கா வீடியோஸ் வந்து நல்லா வீடியோஸ் குடுங்க அக்கா. நெறைய கன்டென்ட் குடுங்கக்கான்னு சொல்றீங்க. பிராங்க் கூட கேட்டீங்க. பிராங்க் பண்ணா கண்டிப்பா நாங்க உங்ககிட்ட மாட்டிக்கிறோம். ஆமா. உங்ககிட்ட நாங்க வந்து மாட்டிக்கிறோம். ஏன்னா, எங்களுக்கு வந்து அது நடிக்க தெரியல. நடிக்க தெரியல. நேச்சுரலாவே நாங்க வந்து நடிச்சர்றோம். உள்ளபடியே நாங்க பண்ணிறனால அது பிராங்க் மாரியே தெரியதில்ல. மோஸ்ட்லி பிராங்க் சொல்லி வச்சு தான் பண்ணுவாங்க. எல்லாருமே பிராங்க் அப்படிதான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எங்களுக்கு அதனால வந்து அந்த மாரி நடிக்க தெரியல. அதனால வந்து பிராங்க் பண்ணா அது சொதப்பலா தான் இருக்கும். ஒரு சில பேர் வந்து எனக்கே எப்படி ஒண்ணு தான் நடிச்சாலும் வந்து பார்ப்பீங்க. அது எமோஷனலா போகும். இந்த டிவோர்ஸ் பிராங்க்லாம் நல்லா வியூஸ் போயிருந்துச்சு. அது என்னைக்கோ ஒரு நாள் தான் வந்து எங்களுக்கு வந்து அப்படி போகுது தவிர, மத்த நாள் முன்ன மாரிலாம் எங்களுக்கு வியூஸே போக மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. ஆனா போடணும். நம்ம சேனலுக்கு வந்து போடணுங்கிறதுக்காக வந்து நாங்க போடுறோம். ஆனா எங்களுக்கு என்ன தமிழ் நம்பிக்கை, என்னைக்கோ ஒரு நாள் நம்மள வீடியோ ரீச் ஆகாதான்னு மட்டும் தான். ஆனா என்னைக்கு இருந்தாலும் ரீச் ஆகும். ஆனா என்னைக்கு ரீச் ஆகுதோ தெரியல. எனக்கு அப்படி ரீச் ஆச்சுன்னா ரொம்ப அதை விட என்னை விட சந்தோஷப்படுறாங்க யாருமே இல்லாத மாதிரி தான் எனக்கு இருக்கும். கண்டிப்பா. சரவாட்ட சந்தோஷப்படுறதுக்கு யாருமே இல்ல. நானும் சந்தோஷப்படுறேன். நீங்க பண்ண மாட்டீங்களா? சந்தோஷப்பட மாட்டீங்களான்னு கேட்பீங்க. எது நடந்தாலும் நான் வந்து எதையும் கண்டுக்க மாட்டேன். அப்படி இருந்தா தான் அது லைஃப். நிறைய பேர் சொல்றீங்க இது வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நிரந்தரமா இல்லையான்னு தெரியல. இவ்வளவு நாள் வந்து இது நம்மளுக்கு வந்து ஒரு இன்கம் கொடுத்தது. இனி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா முன்ன இருந்தவாறு இப்ப இல்ல. எல்லாத்துக்கும் வந்து ஏன்னா எங்களுக்கு அப்புறம் இதை படிச்சுட்டு வரவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பயங்கரமா எடிட்டர்லாம் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தம்பி ஒரு சூப்பரான எடிட்டரா வரப்போறாரு. ஆமா. தம்பி படிக்கிறது இதுதான். இப்பதான் வந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறான். நம்ம வந்து போன்ல பார்த்து கத்துக்கிட்டோம். நேற்று தம்பி ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தான். வந்து பார்த்தா நம்ம ஃபோன்ல பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த வாட்ச் டைமு அப்புறம் எந்த டேல எப்படி போடணும் அப்படிங்கிறது அவனுக்கு அதெல்லாம் ஃபுல்லாமே ஒரு இது மாதிரி எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் பார்த்துட்டு தம்பி இதுதானே அப்படி ஆமாம்மா கரெக்டாக சொல்கிறீங்கம்மா அதுதான்மா நான் இதை பற்றி தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை பற்றி தான் படிக்க போகிறான் அவன். பட் வந்து அவன் வந்து அதை படித்து ஒரு எடிட்டராக வரப்போகிறான்னு நினைக்கிறேன். டிஎம்டிம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா மைனிங், சோஷியல் மீடியாவிலேருந்து மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்து ஆல்வேஸ் எல்லாமே இதில் இருக்கும். அது கற்றுக்குறான் தம்பி. ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.